ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஈத்தர்ஸோட ஐபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். ஓகே, ஈத்தர் அப்படின்றது ஜெனரல் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்? ROR. ஆர் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அல்கைல் குரூப். என்னது? அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா அல்கேன் இருக்கு இல்லையா? அல்கேன்றது ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிக்கணும். அல்கேனா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன்லாம் சொல்லுவோம்ல. CH4, C2H6, C3H8 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை கம்மியா எழுதணும் அப்படின்னா அது அல்கைல் குரூப். அல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கணும். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன்லாம் சொல்றோம்லப்பா, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை குறைச்சோம் அப்படின்னா அது அல்கைல் குரூப். ஓகே, இப்போ அல்கைல் குரூப் அப்படிங்கிறது ROR. இது ஈத்தரோட ஜெனரல் ஃபார்முலா. இது வந்து அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ்க்கு. ஒருவேளை பென்சீன் ரிங் அந்த மாதிரி அரோமேட்டிக் வந்துச்சு அப்படின்னா ஆருக்கு வேற நம்ம AR எழுதிக்கலாம். AROR இல்லையா? AROAR. ரெண்டு பக்கமும் அரோமேட்டிக் ரிங் இருக்கலாம், அல்லது ஒரு பக்கம் அரோமேட்டிக் ரிங் இன்னொரு பக்கம் அலிஃபாட்டிக் இருக்கலாம், ரெண்டு பக்கமும் அலிஃபாட்டிக்காவும் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரெண்டுமே அலிஃபாட்டிக் ஆயிருந்துச்சுன்னா அது அலிஃபாட்டிக் ரிங், சாரி அலிஃபாட்டிக் ஈத்தர். ஓகேவா? அது கிளாசிபிகேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒருவேளை ஒரு அரோமேட்டிக் ரிங் இருந்தாலும் அது அரோமேட்டிக் ஆகும். ஒரு அலிஃபாட்டிக் ரிங் இருக்கு, இன்னொன்னு அரோமேட்டிக் இருக்கு. ஒரு R ஒரு AR இப்படி இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் காம்பவுண்ட் நமக்கு என்னது? அரோமேட்டிக். ரெண்டுமே அலிஃபாட்டிக்கா இருந்தா மட்டும்தான் அது அலிஃபாட்டிக். ஓகேவா? அல்கைல் குரூப்பா இருந்தா அலிஃபாட்டிக். அரோமேட்டிக் ரிங் ஒன்னு இருந்தாலும் அது என்ன சொல்லிடுவோம்? அரோமேட்டிக் ஆர் அரைல். ஓகேவா? சரி, இப்ப ROR இல்லைன்னா AROR அல்லது ROAR எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே ஈத்தர்ஸ் தான். ஓகே, இப்போ அதோட நேம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 OCH3 இருக்கு. நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம்ல எப்பவுமே. இதுல லாங்கஸ்ட் செயின் எது? CH3 CH2 CH2. இடையில ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் ஒரு கார்பன் இருக்கு. சோ இதை நம்ம கண்டினியூஸா கவுண்ட் பண்ண முடியாது. 1 2 3 4 அப்படின்னோ இந்த ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணவோ கூடாது இல்லையா? இடையில கண்டினியூஸா நம்மளுக்கு கார்பன் இருக்கிறது தான் கார்பன் செயின். இன் பிட்வீன் நீங்க ஆக்சிஜன் வந்துருச்சு. அப்ப இந்த செயின் எது லாங்கஸ்ட் செயின் அப்படின்னா 4 கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்படிதானப்பா? 1 2 3 கார்பன் இருக்கு, அதுக்கடுத்து என்ன வந்துருச்சு? ஆக்சிஜன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து தான் இன்னொரு கார்பன் இருக்கு. சோ என்ன பண்ணக்கூடாது? 4 கார்பனை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்ப லாங்கஸ்ட் செயின் எது? இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் 3 கார்பன். எது லாங்கஸ்ட் செயின்? 3 கார்பன் இருக்கிறதா லாங்கஸ்ட் செயின். அப்ப இந்த 3 கார்பன் இருக்கிற ஒரு காம்பவுண்டுக்கு எந்த ரூட் வேர்டு வரும்? ப்ரோப் இல்லையா? அப்ப இந்த ப்ரோப் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்டு. இந்த 3 கார்பனுக்கு நடுவில் என்ன பாண்ட்? சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? சிங்கிள் பாண்ட். அப்ப என்ன வரும்? ப்ரோபேன். அவ்வளவுதான். இப்ப இது ப்ரோபேன். இதுல என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு மெத்தில் குரூப், ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன? மீத் ஆக்சி. மீத் ஆக்சின்ற ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கா? எதுல? ப்ரோபேன்ல. 3 கார்பன் இருக்கிற ஒரு செயின்ல மீத்தாக்சி குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த மீத்தாக்சி எங்க இருக்கு? ப்ரோபேனோட எத்தனாவது கார்பன்ல மீத்தாக்சி இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன். இங்க இருந்து நாம போக கூடாது, இங்க இருந்தா நம்பர் கொடுத்துருவாரு. ஏன்னா இங்கதான் ஏதோ ஒரு பிரான்ச் இருக்கு, ஒரு சப்ஸ்டிரேட் இருக்கு. மீத்தாக்சி குரூப் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சோ இந்த கார்பன்ல இருந்து நம்ம நம்பர் கொடுக்கணும் 1 2 3. அப்போ ப்ரோபேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல மீத்தாக்சி அப்படிங்கிற ஒரு குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. சோ இதோட நேம் என்ன? 1 மீத்தாக்சி ப்ரோபேன். புரியுதா? ஒருவேளை இப்படி இருக்கு, CH3 O CH2 CH3. இந்த பக்கம் ஒரு கார்பன், அந்த பக்கம் 2 கார்பன் இருக்கு. இங்க எது நம்மளுக்கு ரூட் வேர்டு? பெரிய செயின் எது? லாங்கஸ்ட் செயின் எது? CH2 CH3. அப்ப இதுதான் நம்மளுக்கு ரூட் வேர்ட். எத்தனை கார்பன்? என்ன சொல்லுவோம்? ஈத். ஈத் ரூட் வேர்ட். என்ன பாண்டு? என்ன வரும்? ஈத்தேன் அப்படிங்கிறது மெயின் காம்பவுண்ட். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன் இல்லையா? ஏன்னா இங்க தானே சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு.
ஸோ இந்த கார்பன்ல இருந்து இப்படிதான் நம்பர் கொடுத்துட்டு போகணும். இங்கிருந்து நம்பர் இப்படி கொடுத்துட்டு வரக்கூடாது. லெஃப்ட் டு ரைட் தான் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? இதோட நேம் என்ன? மீத்தாக்சி. எந்த கார்பன்ல இருக்கு? ஈத்தேனோட எந்த கார்பன்ல? இங்க நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை 1. ஏன் இருக்கிறது 2 கார்பன். நீ இங்க இருந்து இருந்தா இந்த பக்கம் இந்த நம்பர் கொடுக்கும்போது 1 தானே வந்திருக்கும். புரியலையா? இந்த CH2 CH3 இருக்குப்பா, 2 கார்பன். இங்க சப்போஸ் OCH3 இருந்தா என்ன இருக்கும்? இந்த கார்பனுக்கு நம்பர் கொடுப்போம். இது 1 இது 2 ஆயிருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 கார்பன்ல 1 தான் வரும். சோ அதை மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மீத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிறது இதோட நேம். சோ பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட், இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? 2 பக்கமே ஒவ்வொரு கார்பன் தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு லாங்கஸ்ட் செயின் ஒன்று சூஸ் பண்ணதை விட ஒரு கார்பனை நம்ம லாங்கஸ்ட் செயினா சூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன வரும்? ஈத்தேன் எழுதலாமா? எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? மீத்தேன். ஒரு கார்பன். சோ மீத்தேன் எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ரூட் வேர்டா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது என்னது? மீத்தாக்சி. அப்ப மீத்தாக்சி மீத்தேன் இதோட IUPAC. ஓகேவா? அடுத்து இந்த காம்பவுண்ட் சொல்லுங்க பாப்போம். லாங்கஸ்ட் செயின், இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க 3 கார்பன் இருக்கு. நீ இதை ஏதோ பிரான்ச் நினைச்சு CH3 போட்டுக்கணும். சரி, ஓகே. இப்போ இது ஏதோ பிரான்ச் அப்படின்னு நினைச்சு இந்த 2 கார்பனை மட்டும் கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு லாங்கஸ்ட் செயின் பாருங்க, 1 2 3 3 கார்பன் வர முடியுமா? அல்லது 1 2 3 எழுதலாமா? சோ இப்படியோ 3 கார்பன் எழுத முடியும். அப்ப இதுல ரூட் வேர்ட் என்னது? ப்ரோப். சிங்கிள் பாண்ட் எல்லாமே. சோ ப்ரோபேன். இந்த ப்ரோபேன்ல 1 2 செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? மீத்தாக்சி. அப்ப என்ன எழுதுவேன்? 2 மீத்தாக்சி ப்ரோபேன் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டோட IUPAC. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, அடுத்து தேர்ட் காம்பவுண்ட். இப்ப லாங்கஸ்ட் செயின் எது சூஸ் பண்ணலாம்? இங்க ஒரு கார்பன் இருக்கு. சோ இதை நம்ம எப்படி ப்ரிஃபிக்ஸ்ல தான் வரும், மீத்தாக்சின்னு சொல்லிடுவேன். 1 2 3 1 2 3 எப்படி பார்த்தாலும் 3 கார்பன் தான் மேக்ஸிமம் வரும். சோ இதை ரூட் வேர்டா எடுத்துக்கோ. இல்லைங்க சார் நான் இப்படி எடுத்துக்கிறேன், தப்பில்லை, எடுத்துக்கோ. அதே நேம் தான் வரும். ஓகேவா? இப்ப இந்த 3 கார்பனுக்கு பேர் என்ன? ப்ரோபேன். ப்ரோபேன்ல செகண்ட் கார்பன் 1 2 3 செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? மீத்தாக்சி. அப்ப என்ன வரும்? 2 மீத்தாக்சி. அப்புறம் அதே செகண்ட் கார்பன்ல இன்னொரு மெத்தில் குரூப்பும் இருக்கு. அப்ப 2 மெத்தில் ப்ரோபேன். சோ ஒண்ணா நேம் கன்ஃபியூஸ் எழுதிக்கோ. 2 மீத்தாக்சி 2 மெத்தில் ப்ரோபேன் அப்படிங்கிறது இந்த ஈத்தரோட நேம். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போலாமா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இங்க ஒரு கார்பன், இங்க 6 கார்பன் இருக்கு. ஒரு அரோமேட்டிக் ரிங். எது ரூட் வேர்டா எடுத்துக்கணும்? C6H5 அப்படிங்கிற இந்த பென்சீனை தான் நம்ம ரூட் வேர்டா எடுத்துக்கணும். அப்படின்னா அந்த பென்சீன்ல என்ன ப்ரிஃபிக்ஸா இருக்கு? மீத்தாக்சி. அப்ப பென்சீன் அப்படிங்கிறது ரூட் வேர்டு. பென்சீன். அந்த பென்சீன்ல என்ன இருக்கு? எந்த பொசிஷன் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்? ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் இருக்கு. சோ மீத்தாக்சி பென்சீன் இந்த காம்பவுண்டோட நேம். இந்த நாள்ல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இந்த காம்பவுண்ட் என்ன நேம் சொல்லலாம்? இங்க 6 கார்பன் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு. பென்சீன் தான் ரூட் வேர்டு. அப்ப பென்சீன். பென்சீன்ல என்ன இருக்கு? ஈத்தாக்சி. ஏன்? 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஈத்தாக்சி பென்சீன். கிளியரா? இந்த காம்பவுண்ட் இங்கேயும் 6 கார்பன் இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப், இங்கேயும் 6 கார்பன் இருக்க ஃபினைல் குரூப் தான். பென்சீன் ரிங் தான். அப்ப என்ன சொல்லலாம்? ஒண்ணு இங்க என்ன பண்ணும்? இந்த மாதிரி இது 2 பக்கம் சிமிலர் குரூப் தான் இருக்கு. ஒன்னு ரூட் வேர்டா எடுத்துக்கணும், இன்னொன்னு ப்ரிஃபிக்ஸா எடுத்துக்கணும்.
ஓகேவா? அப்ப இது என்னது? ஃபினைல் கூட ஆக்சி இருக்கு. இது என்ன சொல்லலாம்? ஃபீனாக்சி. ஓகேவா? ஃபீனாக்சி. இது பென்சீன். பென்சீன் ரிங்குல. ஓகேவா? அப்போ பென்சீன் அப்படிங்கிறது ரூட் வேர்டு. அதுல ஃபீனாக்சி, ஃபீனாக்சி பென்சீன் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டோட நேம். ஓகேவா? டவுட் இருக்கா? இல்ல. இப்ப இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலா இத ஆல்ரெடி நம்ம அந்த ஆல்கஹால்ல பார்த்தோம் இல்லையா நேம், அந்த மாதிரிதான். இது எப்படி பிரிச்சு எழுதலாம் பாரு. நான் இப்ப எழுதுறேன். C6H5 O CH2 6 டைம்ஸ் எழுதணும். CH2 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 அப்புறம் CH3. சோ இந்த காம்பவுண்ட் இது CH2 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா. நான் 6 டைம்ஸ் CH2 எழுதிட்டேன். அப்புறம் ஒரு CH3. இப்போ எந்த பக்கம் லாங்கஸ்ட் செயின் பாரு. இங்க 6 கார்பன் இருக்கிற ஒரு ஃபினைல் குரூப் பென்சீன் ரிங்கு, இந்த பக்கம் 7 கார்பன் இருக்கிற ஒரு ஓபன் செயின். இது நம்ம லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கணும் 7 கார்பன். அப்ப 7 கார்பன் வந்து அது ரூட் வேர்ட் என்ன? ஹெப்ட். அப்ப ஹெப்டேன். எல்லாமே சிங்கிள் பாண்ட். சோ ஹெப்டேன் எழுதிக்கிட்டேன். ஹெப்டேன் எதுல இருக்கு? ஹெப்டேன்ல என்ன சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு? ஃபீனாக்சி. ஃபினைல் குரூப்போட ஆக்சிஜன். சோ ஃபீனாக்சி, ஃபீனாக்சி ஹெப்டேன். சோ இதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கணும்? ஃபீனாக்சி, 1 ஃபீனாக்சி. ஏன்னா இந்த ஹெப்டேன் அப்படிங்கிற செயின்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. ஒருவேளை இதே காம்பவுண்ட் இந்த OC6H5 இங்க இருந்திருந்தா 1 2 3, இங்க இருந்தா 4, இங்க இருந்திருந்தா 3. ஏன் 1 2 3 இந்த பக்கம் வரும்போது 3 ஆயிரும். இங்க இருந்திருந்தா 1 2. சோ அதோட பொசிஷன் மென்ஷன் பண்ணணும். சோ என்ன சொல்றோம்? 1 ஃபீனாக்சி ஹெப்டேன் அப்படிங்கிறதா இதோட நேம். சரியா? அடுத்தது இப்ப இந்த காம்பவுண்ட்ஸ் வர பாரு. 1 2 3 4, 1 2 3 4, 4 கார்பன். இங்க 6 கார்பன். எதை ரூட் வேர்ட் எடுத்துக்கணும்? பென்சீன். சோ இதுதான் ரூட் வேர்ட் எடுத்துப்பேன். பென்சீன் அப்படின்னு எழுதிட்டோம். தெரியுதா? வீடியோ தெரியுமா எழுதி இருக்கிறது? ஓகே. பென்சீன். இந்த பென்சீன்ல இது ரூட் வேர்டு. இத ஃபுல்லா நம்ம என்ன சொல்லணும்? பிரிஃபிக்ஸ்ல சொல்லணும். என்ன இருக்கு? மீத், ஈத், ப்ரோப், பியூட். பியூட்டாக்சின்னு சொல்லலாமா? பியூட்டாக்சி எந்த கார்பன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கா? அப்ப இத நேம் என்ன சொல்லுவோம் இப்போ பிரிஃபிக்ஸ்ல? 1 பியூட்டாக்சி. 1 2 3ல ஒரு மெத்தில் பிரிஃபிக்ஸா இருக்கு. அப்ப 3 மெத்தில், 3 மெத்தில் பென்சீன். சோ இதோட நேம் என்ன சொல்லுவோம்? பென்சீன் இருக்கு. அந்த பென்சீன் தான் ரூட் வேர்டு. அதுல பிரிஃபிக்ஸா இருக்கிறது என்னது? மீத், ஈத், ப்ரோப், பியூட். பியூட் ஆக்சி. அதுல ஃபர்ஸ்ட் கார்பனா இருக்கு 1 பியூட்டாக்சி. ஓகேவா? அந்த பியூட்டாக்சில தேர்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு. அப்போ என்னது? 1 பியூட்டாக்சி 3 மெத்தில் பென்சீன். இந்த காம்பவுண்டோட நேம். ஓகே. லாஸ்ட் இந்த காம்பவுண்ட் பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அழிச்சலாமா? இத பாஸ் பண்ணி அழிச்சு எழுதிக்கலாம். ஓகே. இப்ப இந்த காம்பவுண்ட் எடுத்து எழுதிக்கலாம். CH3 O CH2 CH2 O CH3. இங்கதான் ஹைட்ரஜன் போட்டுட்டோம். சோ CH3O CH2 CH2 CH3 சாரி O CH3. சரியா? இப்ப இங்க லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு பாரு. ஒரு கார்பன் ஆக்சிஜன், 2 கார்பன் ஆக்சிஜன், ஒரு கார்பன். இது லாங்கஸ்ட் செயின். எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன். அப்ப இதுதான் நமக்கு என்னது? லாங்கஸ்ட் செயின். லாங்கஸ்ட் செயின்னா 2 கார்பனுக்கு என்ன ரூட் வேர்ட் வரும்? ஈத். என்ன பாண்ட்? சிங்கிள் பாண்ட். ஏன் ஈத்தேன். அந்த ஈத்தேன்ல இது ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோ, இது செகண்ட் கார்பன் வச்சுக்கோ. இல்லையா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மீத்தாக்சி, செகண்ட் கார்பன்ல ஒரு மீத்தாக்சி.
சேம் குரூப், ரெண்டு டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ நம்பர் சொல்லி கமா சொல்லிக்கலாமா? அப்போ 1,2 டைமீத்தாக்சி ஈத்தேன். நல்லா பாத்துக்கோ, ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செயின் ஈத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மீத்தாக்சி, செகண்ட் கார்பன்ல ஒரு மீத்தாக்சி. அப்ப ஈத்தேன்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் ரெண்டு மீத்தாக்சி குரூப் இருக்கு. அப்ப சோ 1,2 டைமீத்தாக்சி ஈத்தேன். இது இந்த காம்பவுண்ட். சரியா?